தமிழ்நாட்டின் கரூரில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் நாடு முழுவதையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் DVK கட்சியின் பேரணியில் ஏற்பட்ட பயங்கரமான கூட்ட நெரிசலில் 40 பேர் தங்கள் உயிரை இழந்தனர். அரசியல் பேரணிகளிலோ அல்லது சினிமா பிரபலங்களின் கூட்டங்களிலோ கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ரசிகர்கள் உயிரிழந்தது இது முதல் முறையல்ல. 2022 டிசம்பரில் ஆந்திர பிரதேசத்தின் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள கந்துக்கூரில் நடந்த TTP பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 8 பேர் உயிரிழந்தனர். அதேபோல் 2025 ஜூனில் பெங்களூரில் RCB கோப்பை தேர்வு நிகழ்ச்சியில் நடந்த கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய போதிலும் இந்த துயர சம்பவங்களிலிருந்து எந்தவொரு பாடத்தையும் கற்றுக்கொள்ளாமல் மக்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் காவல்துறையினர் இன்னும் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வது இப்போது மற்றொரு பயங்கரமான துயரத்திற்கு காரணமாகியுள்ளது. இந்த DVK பேரணியில் 40 பேர் உயிரிழந்தனர். 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட மிகப்பெரிய உயிரிழப்பு இதுவாக இருக்கலாம். பிரதமர்கள் முதல் குடியரசுத் தலைவர் வரை பல மாநில முதலமைச்சர்கள் இந்த சம்பவத்திற்கு தங்கள் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளனர். இந்த பேரணி ஒரு மரண பேரணியாக மாறியுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் விசாரணை குழுவை அமைத்துள்ளது. இந்த கூட்ட நெரிசல் ஏன், எப்படி நடந்தது? விஜயின் மக்களை கவரும் அரசியல் உத்தியே இதற்கு காரணமா? தங்கள் ரசிகர்கள் கண்முன்னே உயிரிழந்து கொண்டிருக்கும் போது யாரை குறை கூற வேண்டும்? அரசியல் மேடைகள் மரண மேடைகளாக மாறி வரும்போது மக்கள் இது போன்ற கூட்டங்களை தவிர்க்க வேண்டுமா? இந்த கேள்விகளையெல்லாம் இந்த வீடியோவில் விவாதிப்போம். இந்த துயரத்திற்கு குற்றவாளிகள் யார் என்று உங்களுக்கு தோன்றுகிறது? தயவு செய்து கருத்துக்களில் தெரிவிக்கவும். சரி, இனி தாமதிக்காமல் வீடியோவிற்கு செல்வோம். விஜய் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சினிமா நட்சத்திரம். அவருக்கு இருக்கும் புகழ் அளவிட முடியாதது. இப்படி ஒரு நட்சத்திரம் அரசியலுக்கு வந்தால் மக்களின் உற்சாகத்திற்கு எல்லையே இருக்காது. 2024 மக்களவைத் தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தை அறிவித்தார். ஆனால் அந்த தேர்தலில் போட்டியிடாமல் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தெளிவான திட்டத்துடன் அரசியலுக்கு நுழைந்தார். 2026 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த பின்னணியில் தமிழ்நாட்டின் அரசியல் களம் பரபரப்பாக உள்ளது. அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு அதிமுக பலவீனமடைந்துள்ளது. சசிகலா அரசியலில் இருந்து விலகிய பிறகு பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் போன்ற முன்னாள் முதலமைச்சர்கள் அதிமுகவை 2 குழுக்களாக பிரித்துள்ளனர். இதனால் கட்சி முற்றிலும் பலவீனமாகியுள்ளது. ஆளும் திமுகவிற்கு எதிர்க்கட்சியாக தனது கட்சியை முன்னிறுத்துவதில் விஜய் பெருமளவு வெற்றி பெற்றுள்ளார். கடந்த சில மாதங்களாக DVK நடத்தி வரும் கூட்டங்கள், பேரணிகள் மக்களை கவர்ந்து வருகின்றன. விஜயின் அரசியல் பேச்சுக்கள், விமர்சனங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டு மக்களுக்கு சினிமா நட்சத்திரங்களின் மீது அளவற்ற பற்று உள்ளது. ரஜினிகாந்த், விஜய் போன்றவர்களுக்கு மக்களின் உற்சாகத்திற்கு எல்லையே இல்லை. இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் மக்கள் மத்தியில் வரும்போது அவர்களின் உற்சாகம் எந்தவொரு கட்டுப்பாடும் இல்லாமல் வெளிப்படுவது பல சமயங்களில் நடந்துள்ளது. கடந்த சில நாட்களாக விஜய் நடத்தி வரும் கூட்டங்கள் வெற்றிகரமாக உள்ளன. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் இந்த கூட்டங்களுக்கு மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விஜய் ஒரு பெரிய கூட்டத்தை ஈர்க்கும் நபராக மாறியுள்ளார். ஆனால் இந்த கூட்டங்களுக்கு, பேரணிகளுக்கு அனுமதி வழங்கும் காவல்துறையினருக்கும் DVK ஏற்பாட்டாளர்களுக்கும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருந்தது. ஆனால் காவல்துறையும் DVK ஏற்பாட்டாளர்களும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் முற்றிலும் தோல்வியடைந்தனர். கரூரில் நடந்த துயரம் இதற்கு ஒரு சாட்சியாகும். செப்டம்பர் 27 சனிக்கிழமை அன்று விஜய் நாமக்கல் மற்றும் கரூரில் அரசியல் பேரணிகளை திட்டமிட்டிருந்தார்.
டிவிகே கட்சி காவல்துறையிடம் அனுமதி பெற்றிருந்தது. காவல்துறை தகவலின்படி கரூரில் மதியம் 3 மணி முதல் இரவு 10 மணி வரை பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. கரூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெரும் விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. கரூர் ஒரு சிறிய ஊர் அல்ல, இது மத்திய தமிழ்நாட்டின் மாவட்ட தலைநகரமாகும். கரூரின் மக்கள் தொகை சுமார் 4 லட்சமாக இருக்கலாம். டிவிகே ஏற்பாட்டாளர்கள் வெறும் 10,000 பேருக்கு மட்டுமே அனுமதி பெற்றிருந்தனர். விஜயின் கூட்டங்களுக்கு 10,000 பேர் மட்டுமே வருவார்கள் என்று நினைப்பது ஒரு பெரிய தவறு. இந்த விஷயத்தில் காவல்துறையும் தோல்வியடைந்தது. டிவிகே கட்சி கரூரில் பேரணிக்காக 4 இடங்களை தேர்ந்தெடுத்திருந்தது. மக்கள் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கரூர் திருச்சி நெடுஞ்சாலையில் பேரணிக்கு அனுமதி பெறப்பட்டிருந்தது. விஜயின் கூட்டங்களுக்கு மக்களின் எதிர்வினையை புரிந்து கொள்ள 2 சந்தர்ப்பங்கள் கிடைத்திருந்தன. செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் நடந்த விஜயின் கூட்டத்திற்கு மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து கூட்ட நிகழ்ச்சி இடத்திற்கு செல்ல விஜய்க்கு 5 மணி நேரம் ஆனது. மக்களின் உற்சாகத்தால் திருச்சி நகரமே நிரம்பி வழிந்தது. அந்த கூட்டத்திலேயே கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் குறைபாடு தெளிவாக தெரிந்தது. இந்த குறைபாடுகளை சரி செய்ய டிவிகே கட்சி ஒரு அறிக்கையை வெளியிட்டது. முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் கூட்டத்திற்கு வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்டது. இதன் மூலம் விஜயின் கூட்டங்களுக்கு மக்களின் எதிர்வினையின் தீவிரத்தை புரிந்து கொள்ள முடிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, செப்டம்பர் 25ஆம் தேதி, அதாவது விஜயின் பேரணிக்கு 3 நாட்களுக்கு முன்பு, அதே கரூரில் அதிமுகவின் பழனிசாமி ஒரு பேரணி நடத்தியிருந்தார். அந்த பேரணிக்கு 10,000 பேருக்கு அனுமதி பெற்றிருந்த போதிலும் சுமார் 25,000 பேர் கலந்து கொண்டனர். இந்த பேரணிக்கு 3 நாட்களுக்கு பிறகே விஜயின் பேரணி நடந்தது. பழனிசாமியின் பேரணிக்கு 25,000 பேர் வந்தபோது விஜயின் பேரணிக்கு அதைவிட அதிகமான மக்கள் வருவார்கள் என்ற குறைந்தபட்ச அறிவு டிவிகே கட்சிக்கோ காவல்துறைக்கோ இல்லை. இது ஏற்பாட்டாளர்களின் அலட்சியத்திற்கு ஒரு உதாரணம். இந்த 2 சந்தர்ப்பங்களையும் சரியாக கவனிக்காமல் கூட்டத்தை கட்டுப்படுத்த தகுந்த நடவடிக்கைகளை எடுக்காதது டிவிகே கட்சியின் மற்றும் காவல்துறையின் தோல்வியை காட்டுகிறது. ஆனால் இந்த தோல்வி ஒரு துயரமாக மாறும்போதுதான் வெளிப்படுகிறது. கரூரில் இதுதான் நடந்தது. பேரணிக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் காலையிலிருந்தே மக்களின் கூட்டம் திரண்டு வந்தது. ரசிகர்களின் உற்சாகத்தை தக்க வைக்க விஜயின் பேச்சுக்கள், திரைப்பட பாடல்கள் மக்கள் மத்தியில் ஒளிபரப்பப்பட்டன. பேரணிக்கு மதியம் 3 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே அனுமதி இருந்த போதிலும் மக்கள் மதியம் 12 மணிக்கே இடத்தை நிரப்பிவிட்டனர். தமிழ்நாட்டு மக்களின் பற்றுக்கு எல்லையே இல்லாததால் விஜயை காண காத்திருந்த மக்கள் கூட்டம் பெரிதானது. விஜயின் வாகனப் பேரணி நாமக்கலில் இருந்து கரூருக்கு வந்து சேர்ந்த போது இரவு 7 மணியாகிவிட்டது. பேரணி இடத்திலிருந்து 2 கிலோமீட்டருக்கும் மேல் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. விஜயின் வாகனப் பேரணிக்கு வழிவிடுவதற்கு காவல்துறையினரும் தனியார் பவுன்சர்களும் கடுமையாக உழைத்தனர். விஜய் வந்தவுடன் மக்கள் கூட்டம் ஒரே நேரத்தில் பெருக்கெடுத்து ஓடியது. டிவிகே கட்சி 10,000 பேருக்கு அனுமதி பெற்றிருந்தாலும் மதிய வேளையில் அந்த எண்ணிக்கை 20,000-ஐ தாண்டியது. மாலை இருட்டிய போது விஜய் வருவதற்கு முன்பே 25,000-த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்தனர். இந்த சூழ்நிலையை கவனித்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவது கடினம் என்று தெரிந்து பேரணியை ரத்து செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் வெறும் 500 காவலர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டிருந்தனர். கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பை டிவிகே ஏற்பாட்டாளர்கள் முழுமையாக எடுத்துக்கொண்டதாக காவல்துறை கூறியது. ஆனால் இந்த சூழ்நிலையை கவனித்து கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் பின்பற்றுவதில் அனைவரும் தோல்வியடைந்தனர். விஜயின் வாகனப் பேரணி மக்களின் அழுத்தத்திற்கு மத்தியில் இடத்திற்கு வந்து சேர்ந்தது. இரவு 7:40 விஜய் தனது பிரச்சார வாகனத்தின் மேல் பேச்சை தொடங்கினார். விஜயின் பேச்சுக்கள் மக்களின் உற்சாகத்தை மேலும் அதிகரித்தன. அந்த சமயத்தில் ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டியிருந்தது. ஆம்புலன்ஸ் மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் கஷ்டப்பட்டு நகர்ந்தது. இந்த சூழ்நிலையை விஜய் கவனிக்க வேண்டியிருந்தது. ஆனால் ஆம்புலன்ஸ் சற்று முன்னே சென்றவுடன் விஜய் தனது பேச்சை தொடர்ந்தார். மக்கள் விஜயை நெருக்கமாக பார்க்க முண்டியடித்தனர். இதனால் வாகனத்தின் அருகில் இருந்தவர்கள் மீது அழுத்தம் அதிகரித்தது. விஜயை நெருக்கமாக பார்க்க மக்களின் உற்சாகம்
உன்மத்தம் ஒரு பௌதிக சக்தியாக மாறியது. ஒரு கணத்தில் மக்களின் பற்று உன்மத்தமாக மாறி அந்த உன்மத்தம் ஒரு கட்டுப்படுத்த முடியாத சக்தியாக மாறியது. பிரச்சார வாகனத்தின் முன்பகுதியில் இருந்தவர்கள் அழுத்தத்தை தாங்க முடியாமல் விழுந்தனர். பின்னால் இருந்து முண்டியடித்தவர்கள் முன்னால் இருந்தவர்கள் மீது விழுந்தனர். கீழே விழுந்தவர்கள் எழ முயற்சித்தால் மேலும் பலர் அவர்கள் மீது மோதினர். இந்த குழப்பத்தில் சுமார் 150 பேர் பலத்த காயமடைந்தனர். சிலர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தாலும் பலவீனமானவர்கள், குழந்தைகள், பெண்கள் இந்த துயரத்தில் தங்கள் உயிரை இழந்தனர். சில நிமிடங்களில் விஜயின் கண்முன்னே அவரது பிரச்சார வாகனத்தின் முன்பகுதியில் இந்த பயங்கர காட்சி அரங்கேறியது. விஜய் உடனடியாக பேச்சை நிறுத்தி அங்கிருந்து புறப்பட்டார். தொலைவில் இருந்தவர்களுக்கு உண்மையில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இந்த குழப்பத்தில் காயமடைந்தவர்களை சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. இந்த துயரம் 40 பேரின் உயிரை பலி கொண்டது. 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கரூர் அரசு மருத்துவமனையை சுற்றி, பிணங்களைச் சுற்றி குடும்பத்தினரின் கதறல்கள் ஒலித்தன. இறந்தவர்களில் 17 பெண்களும் 10 குழந்தைகளும் இருந்தனர். இது இந்த துயரத்தின் தீவிரத்தை மேலும் அதிகரித்தது. செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு 8 மணிக்கு இந்த துயரச் செய்தி பரவத் தொடங்கியது. 8:30 மணிக்கு இறந்தவர்களின் எண்ணிக்கை 30ஐ தாண்டியதாக தெரிந்தவுடன் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். பிரதமர் மோடி உட்பட தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் இந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்தனர். செப்டம்பர் 28ஆம் தேதி காலையில் மொத்தம் 40 பேர் இறந்துவிட்டதாக செய்தி நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் கரூருக்கு விரைந்தனர். கரூர் அரசு மருத்துவமனையில் இறந்தவர்களின் உடற்கூறு பரிசோதனை செய்யப்பட்டு உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்தது. டிவிகே கட்சி 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு மற்றும் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்தது. இந்த சம்பவத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருண் ஜெகதீஷ் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை டிவிகேயின் பொதுச் செயலாளர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. செப்டம்பர் 29ஆம் தேதி மாலை தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் கரூருக்கு சென்று இறந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை பார்வையிட்டனர். விஜயை கைது செய்வார்களா என்று ஊடகங்கள் கேட்டபோது குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினர். இவை அனைத்தையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களின் பற்றை பாராட்டத்தான் வேண்டும். ஆனால் இந்த பற்று எந்த அளவுக்கு விஜயின் அரசியல் வாழ்க்கைக்காக 40 பேரின் உயிரை பலி கொண்டுள்ளது. ஒரு ரசிகர் தனது 9 மாத கர்ப்பிணி மனைவியை அழைத்து வந்து தன் உயிரை இழந்தார். மற்றொருவர் தனது 2 வயது மகனை விஜயை காண்பிக்கவே அழைத்து வந்தார். ஆனால் அந்த குழந்தை இந்த துயரத்தில் காணாமல் போனார். 17 பெண்கள், 10 குழந்தைகள் இந்த துயரத்தில் இறந்துள்ளனர். இவை அனைத்தும் ஒரு வகையான உன்மத்தமான பற்றை காட்டுகிறது. இந்த துயரத்தில் இறந்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் மட்டுமல்ல, விஜயின் கூட்டத்திற்கு வந்த அனைவரிடமும் இந்த பற்றைத்தான் பார்க்க வேண்டும். விஜய் போன்றவர்கள் மீது உயிரையே பொருட்படுத்தாமல் காட்டப்படும் இந்த பற்றை புரிந்து கொள்ளாமல் மக்களிடம் முட்டாள்தனத்தை தேடுவது தவறு. ஏனெனில் விஜயின் பேரணிக்கு வந்தவர்கள் அனைவரும் அவரது திரைப்படங்கள், அரசியல் மீது ஆதாரமாக வாழ்பவர்கள். அவர்களுக்கு குடும்பம், பொறுப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விஜயை காண உயிரை பணயம் வைப்பதில் தவறு இல்லை என்று நினைக்கின்றனர். ஆனால் இது விஜயின் கூட்டத்தை பற்றி மட்டுமல்ல. நாடு முழுவதும், குறிப்பாக தெலுங்கு மாநிலங்களில் அரசியல் தலைவர்களுக்காக, சினிமா நட்சத்திரங்களுக்காக உயிரை பொருட்படுத்தாமல் நடந்து கொள்ளும் ரசிகர்கள் ஏராளமாக உள்ளனர். அவர்களையும் பாராட்ட வேண்டும். ஆனால் இந்த துயரத்திலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எதிர்காலத்திலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்காது. இந்த துயரத்திற்கு யாரை குறை கூற வேண்டும்? காவல்துறையையா, ஏற்பாட்டாளர்களையா, அல்லது இந்த உன்மத்தமான பற்றையா? இந்த சம்பவத்தை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு சினிமா நட்சத்திரங்கள் மீதும் அரசியல் தலைவர்கள் மீதும் இருக்கும் இந்த தீவிரமான பற்றை பொறுத்து கொண்டு கடைசியாக நாம் பயன்படுத்திய கிண்டலை புரிந்து கொள்ளுங்கள். இப்போதாவது கண்களை திறவுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் வாழுங்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து
வெளியே வாருங்கள். ஜெய் ஹிந்த்.